வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது ஆங்கில வருடம் புத்தாண்டு பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. 1/1/2024 வருடம் பிறக்கக்கூடிய இந்த ஆங்கில புத்தாண்டு எல்லா நண்பர்களுக்கும் என்னோடய உறவுகள் சொந்தங்களான உங்களுக்கும் முதல் கண் வணக்கம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த 2024 புத்தாண்டு பலன்கள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா காலப்புருஷ தத்துவத்துப்படி 12வது ராசி மீன ராசிக்கு இந்த 2024 வருடம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ பார்க்க போகிறேங்க. 2023 தான் நம்ம ஏகப்பட்ட கஷ்டம் அனுபவித்தோம். ஏன்னா உங்களுக்கு 7.5 சனி பிறந்து ஒரு வருஷம் ஆகுதுங்க. அப்போ அந்த மீன ராசிக்காரங்களுக்கு 7.5 சனி ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆகுது அப்படின்னா 2023 ஃபுல்லாகவே 7.5 சனியிலேயே ஓடி போச்சு. அப்போ கிட்டத்தட்ட இன்னும் 6.5 வருஷம் இருக்குது. அப்போ இந்த 6.5 வருஷத்துக்கு மீன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்க்கும்போது இந்த வருடம் பிறக்கப்படுறது பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி திங்கட்கிழமை அதிகாலையில் தான் இந்த வருடம் பிறக்கப்படுதுங்க. அது பார்த்திங்கன்னா மக நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் சிம்ம ராசியில் கன்னி லக்னத்தில் 129 டிகிரியில் தான் இந்த 2024 வருடம் பிறக்கப்படுதுங்க. அதுவும் பார்த்திங்கன்னா கேது மகா திசையில் தான் இந்த வருடமே பிறக்கப்படுது. அப்படி பிறக்கும்போது இந்த உடைய மீன ராசிக்கு அதாவது இந்த 2024 எப்படி இருக்கும்? அப்போ இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா மீன ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம். அதன் பிறகு வரக்கூடிய இன்றைக்கி சனி பகவானுடைய நட்சத்திரமான பார்த்திங்கன்னா இன்றைக்கி உத்திரட்டாத நட்சத்திரம் 4 பாதம். அதன் பிறகு வரக்கூடிய புதன் பகவானுடைய நட்சத்திரமான இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரேவத நட்சத்திரம் 4 பாதம். 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ராசி, மிக ஒரு அற்புதமான ராசி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கட்டன்றது பார்க்கும்போது மீன ராசி. இந்த மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான். குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி குருவாக இருக்கிறதே உங்களுக்கு ஒரு பெரும் புண்ணியந்தாங்க. ஏன்னா தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான். அந்த குரு பகவான் இருக்க வேண்டிய ஆலயம் திருச்செந்தூர் முருகன் நம்ம சொல்லலாம். இருந்தாலும் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த உடைய மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன். ஸ்ரீ மீனாட்சி அம்மன் மதுரையில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு அதாவது அங்கே பார்த்திங்கன்னா மீனாட்சி அம்மனுக்கு பார்த்திங்கன்னா சாத்தக்கூடிய புடவை இருக்கு இல்லைங்களா, அது நம்ம ஒன்று வாங்கிட்டு ஏன்னா பார்த்திங்கன்னா அது எந்த டைமில் எப்போ நம்ம கொடுக்குறாங்க சேல் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு அதனுடைய புடவை ஒன்று வாங்கிட்டு நம்ம வீட்டில் வச்சு, அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு, ஏன்னா குரு பகவானுக்கு உகந்த நாள் வியாழக்கிழமை. அப்படி பார்த்திங்கன்னா அந்தோடைய புடவை வாங்கிட்டு வீட்டில் வச்சு வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி போட்டோவும் வீட்லேயே வச்சு நம்ம வழிபடுறது நமக்கு ரொம்ப நல்லதுங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி 7.5 சனியில் தான் இன்றைக்கி பார்க்கும்போது 2023 கஷ்டப்பட்டோம். அப்போ மீண்டும் இந்த 2024 7.5 சனியில் தான் ட்ராவல் பண்ண போகுதுங்க. ஏன்னா இப்போ சனி பயிற்சி கிடையாது. இந்த 2024 ஃபுல்லாகவே 7.5 சனி தான். அப்படி பார்த்திங்கன்னா சனினால் உங்களுக்கு எதாவது பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாதிப்பு இருக்குதுங்க. வண்டி வாகனத்தில் கொஞ்சம் நின்று நிதானமாக போகிறது கண்டிப்பாக கொஞ்சம் நல்லது. அதே மாதிரி இந்த மோட்டார் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே போக நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் வண்டி வாகனம்லாம் ஓட்டுறதை கொடுக்குறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும். ஏன்னா ஏதோ ஒரு சூழ்நிலையில் பெரியவங்களுக்கு நமக்கு தெரியும், நெளிவு சுழிவு தெரியும். ஆனால் குழந்தைங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அவங்க எடுத்த உடனே வேகம் போகணுன்னு தான் ஆசைப்படுவாங்க. அதனால் அவங்களுக்கும் இப்போ 7.5 சனி இருந்ததுன்னா கொஞ்சம் பாதிப்பு அதிகமாக இருக்கும். இது போக பார்த்திங்கன்னா எது செய்கிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்கிறதும் மீன ராசிக்காரங்களுக்கு நல்லது இந்த 24. ஏன்னா இப்போ 7.5 சனியில் தான் 2024 பிறக்கப்பட்டதுனால முடிஞ்ச வரைக்கும் கூட்டு தொழில், ஜாமீன் கையெழுத்து, அடுத்தவங்களுக்கு முன்னே நின்று செய்கிறது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இதை போக பார்த்திங்கன்னா இந்த 7.5 திருநள்ளாறு போயிட்டு வர்றது கொஞ்சம் நல்லதுங்க.
சனி பகவானுக்கு சனி வழிபாடு செய்கிறது நல்லது. எள்ளும் சோறு கலந்து காகத்துக்கு வைக்கிறது, எச்சுப்படாத சாதம் காகத்துக்கு வைக்கிறது, சனிக்கிழமை குளிச்சுட்டு சாப்பிட்றது, முடிஞ்ச வரைக்கும் எள் தீபம் விளக்கு போடுறது நல்லது. நவகிரகத்தை சுற்றுறது இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லதுங்க. ஏன்னா சனி பகவானோட பார்வை குறையணும்னு நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதை இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த 24 ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டிங்க அப்படின்னா கடன் உடன்பட்டாவது ஏதோ ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முதலீடு பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா தலைக்கு வர செலவு தலைப்பாக்கோட போகும். ஒரு உதாரணம் வந்து ஒரு கடன் வாங்கி ஒரு இடம் வாங்கி போடுறது, வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, ஒரு கல்யாணம் பண்ணுறது, இந்த மாதிரி செலவெல்லாம் பண்ணிட்டோங்க அப்படின்னா நமக்கு வர செலவு கொஞ்சம் குறைஞ்சி போயிடும். இல்லைங்க நம்ம அந்த கடை வாங்கி அதை ஏன் பண்ணணும் அப்படின்னு விட்டுட்டோம்னா அந்த சனியோட தாக்கத்தினால அந்த பணம் வேறு வகையில் ஏதோ ஒரு வகையில் நஷ்டமாகும். அதனால் கொஞ்சம் பார்த்து செஞ்சுக்கிறது நல்லது. அது உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு எது செஞ்சால் நல்லதுன்றதை பார்த்துக்கிட்டு செய்யுங்க, கண்டிப்பாக நல்லதுங்க. அதே தவிர வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா திருநள்ளாறு போய் கருப்பு துண்டு கட்டி குளித்து விட்டுட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும். நான் சொன்ன மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக ரொம்ப நல்லதுங்க. சரிங்களா? அதே மாதிரி ஒரு வீட்டில் 2 பேருக்கு 7 சனி, அது மகர ராசியாக இருந்தாலும் சரி, கும்ப ராசியாக இருந்தாலும் சரி, மீன ராசியாக இருந்தாலும் சரி, ஒரு வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்தால் தள்ளி இருங்க. ஏன்னா 2 பேரும் ஒரே இடத்துல இருந்தாங்கன்னா குடிக்கிற கஞ்சிக்கு கூட பஞ்சம்தான், மற்றபடி கீரிம்பம்பா அடிக்கடி சண்டை சங்கடமெல்லாம் வரும். கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க. ஒரு காரியம் செய்யும்போது குடும்பத்தில் இருக்கிறவங்க கலந்துக்கிட்டு செய்கிறது இந்த மீன ராசிக்காரங்களுக்கு நல்லதுங்க. ஒன்று. அதே மாதிரி வந்து மீன ராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தா 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, 6.5 வருஷம் இன்னும் 7 சனி இருக்கிறதுனால கண்டிப்பாக கொஞ்சம் பொறுமை நிதானம் கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி வண்டி வாகனம் வாங்குறது, தொழில் தொடங்குறது, அதாவது இந்த மாதிரி விஷயமெல்லாம் கொஞ்சம் ஜாதகத்தை பார்த்துட்டு செய்யுங்க, அது உங்களுக்கு நல்லது. பொதுவாக இந்த மீன ராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கோபம் பிடிவாதம் நிறைய வரும். அந்த கோபம் பிடிவாதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதுவும் ஆணை விட பெண்ணுக்கு கோபம் கொஞ்சம் அதிகமாகவே வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதை சாப்பிட்டா நம்ம பெத்தம் தெளியுமோ அப்படின்ற இடத்துல தான் நம்ம இருக்கோம். பொதுவாக சொல்லணும்னா கிணத்துல போட்டால் ஒரு கல் மாதிரி கிடக்கணும் இந்த மீனராசி. ஏன்னா எதை தொட்டாலும் நஷ்டம்தான். மண்ணை தொட்டால் நஷ்டம், மனையை தொட்டால் நஷ்டம், பொண்ணை தொட்டால் நஷ்டம், பொருளை தொட்டால் நஷ்டம். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதை இருக்கணும். இருந்தாலும் 23 தான் கஷ்டப்பட்டோம், 24ஆவது எங்களுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி பரிகாரங்கள் செஞ்சிங்க அப்படின்னா ஓரளவுக்கு குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இதே தவிர பிள்ளைங்களுடைய கல்வி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்கள் வீட்டுக்கு அதிபதி குருவாக இருக்கிறதுனால படிப்புக்கு ஒன்றும் பாதிப்பு இருக்காது. இந்த 2024 படிப்பு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அதை விட பார்த்தீங்கன்னா தொழில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7 சனி இருக்கிறதுனால குருவுடைய பார்வை, அதாவது குரு வீட்டில் இருந்து சனி நடக்கிறதுனால தனித்து செஞ்சால் பிரச்சனை இல்லை, கூட்டு வேண்டாம். கூட்டாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கலாக இருக்கும். அதை விட பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு இடத்துல கை கட்டி வேலை வாங்குகிறோம், சம்பளம் வாங்குகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு சம்பளம் வாங்குறவங்களாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 24 கொஞ்சம் தாமதமாக தான் இருக்கும். சுயத்தொழில் பண்ணுறவங்களாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கவனமாக செய்யணும். ஏன்னா நமக்கு கீழே வேலை செய்கிறவங்கள நம்ம கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 7 நமக்கு தலைக்கு வர்றது கொஞ்சம் தலைப்பாக கூட போகும்னு சொல்லுவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும்ன்றதை வந்து பார்த்திங்க அப்படின்னா சுயத்தொழில் பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் நின்று நிதானமாக கவனமாக போகிறது கொஞ்சம் நல்லது. ஏன்னா இந்த 24ல் 7 சனி நல்லா பிறந்ததுனால சுயத்தொழில் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் நட்டமாகும். அது கொஞ்சம் நீங்கள் புத்திசாலித்தனமாக கொஞ்சம் காய் நவுத்திட்டு போனீங்கன்னா இந்த பாதிப்பு ஒன்றும் இருக்காது. அதே மாதிரி வண்டி வாகனம், கார் மாற்றலாம், வண்டி மாற்றலாம்னா தயவுசெய்து இப்போதைக்கு வேண்டாம். அப்படி இல்லைன்னா உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு செய்யுங்க. இப்போதைக்கு உங்களுக்கு தேவை என்னென்னா இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம், வீடு ஆல்ட்ரு பண்ணலாம், சொத்து வாங்கலாம். கடனானாலும் முதலீடு மிச்சம் பரவாயில்ல, நல்லாயிருக்கும். இதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா மீன ராசிக்காரங்களுக்கு வந்து இடம் மாறலாம் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முதல்ல மாறுங்க. ஏன்னா இப்போ சனி பயிற்சிக்கு இடம் மாறுறது கண்டிப்பாக கொஞ்சம் நல்லது. ஏன்னா இப்போ சனி வந்து உங்களை சூழ்ந்துட்டு இருக்கிறதுனால நமக்கு இடம் மாற்றிக்கிறது நல்லது. மீன ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் மொத்தத்தில் கொஞ்சம் இடம் மாறி உக்காடுறத மட்டும் இல்லை, பசு தானங்கள் செய்கிறது நல்லது. காக்கா குருவிகளுக்கு பசு மாடு எதாவது இருந்ததுன்னா அதுக்கு எதாவது தீவனம் தட்டு அது வாங்கி கொடுக்குறது நல்லது. இதை தவிர வந்து பார்க்குறதுன்னா சாப்பாட்டுக்கு இல்லாத இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, ஏழை எளிய மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன உதவி செய்யும்போது ஏதோ தலைக்கு வர ஒரு சுமை தலைப்பாக கூட போகும்னு சொல்லுவாங்க. அதனால் அது உங்களுக்கு கொஞ்சம் நல்லது. அதே மாதிரி பக்கத்தில் ஏதாவது கோயில், ஏதாவது விசேஷம் பண்டிகைன்னா தானம் எடுத்து கொடுக்கலாம், எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் மீன ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் நல்லதுங்க. இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளார அடிக்கடி கொஞ்சம் சண்டை சங்கடங்கள் வாக்குவாதம் எல்லாம் வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ஏன்னா சனி வந்து என்ன பண்ணுவான்னா கொஞ்சம் பிரிவினை பெருசு பண்ணுவான்.
அதனால் கொஞ்சம் தாழ்ந்து போகிறது நல்லது. நான் முன்னே சொன்ன மாதிரி வாகனம், இப்போ வண்டி வாகனம் ஓட்டுறவங்களுக்கு, வாகனத்தில் இருக்கிறவங்களுக்கு, மோட்டரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கவனம் தேவை. நடந்து அதாவது வண்டியில் போகிறவங்க நடந்து போனால் பரவாயில்ல, அதாவது நடந்து போகிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நேரம். அதே சமயத்தில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி மேனராசிக்காரங்களுக்கு திருமணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பண்ணக்கூடிய நேரம். ஏன்னா திருமண ஸ்தானமெல்லாம் இப்போ உங்களுக்கு வந்து குரு வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால இப்போ கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் கல்யாண பாக்கியமெல்லாம் நல்லா இருக்குது. ஏன்னா குரு வந்து பார்த்தீங்கன்னா 2, 5, 7, 9, 11 சொல்லுவாங்க. உங்கள் ராசிக்கு 2ல் குரு இருக்கிறதுனால மே மாதம் 2க்குள்ளார திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு இப்போ இந்த திருமணம் ஆகும். ஏன்னா இந்த 2024 வந்து பார்த்திங்க அப்படின்னா மேன ராசிக்காரங்களுக்கு குரு பலன் நல்லா இருக்குதுங்க. மே மாதம் 2 வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த 4 மாதத்தில் கல்யாணம் பண்ணிட்டா ஓரளவுக்கு நல்லது. ஏன்னா குரு பார்வை இருக்கும்போதே பண்ணலாம், அது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி புத்திரஸ்தானங்களும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் புத்திரஸ்தானம் பார்க்கும்போது உங்கள் சுய ஜாதகத்தில் 5ஆம் இடம் நல்லா இருக்குதா? ஏன்னா ராகு கேது இருந்தால் கடுமையான புத்திர தோஷம், சனி குரு இருந்தால் தாமதமாகும். அதனால் புத்திர தோஷம் நல்லா இருக்கிறாருன்னு ஒரு தடவை பாருங்கள். எடுத்து நீங்களும் உங்கள் ஜாதகம் பாருங்கள். லக்னாதிபதிக்கு 5ஆம் வீடு சுத்தமாக இருக்கிறாரா, இல்லை 5ல் ராகு கேது குரு சனி இருக்கிறாருன்னு பாருங்கள். அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் திருமணம் ஆகலை, திருமண தடையாக இருக்கிறவங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருக்கிறாருன்னு பாருங்கள். அதே மாதிரி 1, 2, 7, 8 ராகு இருக்கிறாருன்னு பாருங்கள். அதே போல் லக்னத்துக்கு 7, 8 சனி சுக்கிரன் இருக்கிறாருன்னு பாருங்கள். ஏன்னா 7, 8 சனி சுக்கிரன்றது தான் தாரதோஷம். 1, 2, 7, 8 ராகு கேது இருந்தது அப்படின்னா நாகதோஷம். 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம். இது 3ல் எது இருந்தாலுமே திருமணம் தடையாகும். அதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சே பாருங்கள். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்கிட்ட தான் இருந்ததுன்னா ஜாதகம் கொடுத்து பாருங்கள். ஏன்னா இது இருந்ததுன்னா திருமணம் தாமதமாகவும், சிலருக்கு கல்யாணம் பண்ணியிருப்பீங்க, நிம்மதி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருப்பீங்க. ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த 2023 தான் கஷ்டப்பட்டோம், 24வது கல்யாணம் ஆகுமா, இல்லை குழந்தை பிறக்குமா, இல்லை வீடு கட்டுமா, இல்லை கடன்லாம் நம்ம கட்டுவோமா, சந்தோஷமாக இருப்போமான்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அப்படி பார்த்தா குழந்தை பாக்கியத்துக்கு 5ஆம் இடம் பாருங்கள். திருமணத்துக்கு நான் சொன்ன மாதிரி செவ்வாய் தோஷம், நாகதோஷம், தாரதோஷம் இருக்குதானே பாருங்கள். இது இல்லாத போது கட்டான்றது திருமணம் புத்திர பாக்கியம் நல்லா இருக்கும். அதை விட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் பூர்வீக புண்ணியஸ்தானம் நல்லா இருக்கணும். உங்கள் ஜாதகத்தில் முதல்ல பூர்வீக புண்ணியஸ்தானம் நல்லா இருக்கிறாரா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் நல்லா இருந்தால் தான் ஒரு மனிதனுக்கு நம்ம சொல்லக்கூடிய பொது பலன் வந்து நல்லா இருக்கும் இல்லைங்களா? ஏன்னா பொது பலன் வந்து இப்போ 1 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா 1 கோடி பேருக்கு நம்ம ஒரு மாதிரி தான் சொல்லி ஆகணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சொல்ல முடியாது. அப்படி பார்த்தீங்கன்னா இதில் வந்து வயசு வந்து கம்மியாக இருப்பாங்க, ஜாஸ்தியாக இருப்பாங்க, ஆண் இருப்பாங்க, பெண் இருப்பாங்க. அப்படி நம்ம வந்து பொது பலன்லாம் அப்படி சொல்ல முடியாது. நான் உட்பட பல ஜாம்பவான் சொல்கிறது எல்லாமே பொது பலன் வந்து உங்கள் ஜாதகத்தை கணித்து பார்க்குறது இல்லை, இது பொது பலன். அதனால் உங்களுக்கு நீங்கள் என்னென்னா உங்கள் ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா தலைக்கு வர சொன்னால் தலைப்பாக்கோட போவோம் சரிங்களா? படிச்சிருக்கிறீங்க பலன் இல்லை, அல்லது போய் இப்போ வெளிநாட்டிலையோ இல்லை உள்ளூர்லேயோ வேலைக்கு தகுந்த கூலி இல்லை, படிப்புக்கு தகுந்த வேலை இல்லாமல் இருக்கிறீங்களா? இந்த சனி ஓரளவுக்கு சிரமத்தை கொடுத்தாலும் தொழிலில் சில நஷ்டங்களும் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார். ஆனால் முன்னே நான் சொன்ன மாதிரி உங்கள் கிரகங்கள் நல்லா இருந்தது அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு உங்களுக்கு அப்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அப்படி இல்லை அப்படின்னா 100% யாருன இடத்துல வந்து இறங்கி உட்காந்துருவீங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இருந்தாலும் உங்கள் ஜாதகம் இப்போதைக்கு என்ன அப்படின்னா வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்களா, தாராளமாக போகலாம். ஏன்னா இடமாற்றம் பண்ணுறது நல்லது தான். அதே மாதிரி தொழிலில் இன்றைக்கி வந்து ப்ரமோஷன் எதிர்பார்க்குறது, சம்பளம் உயர்வு எதிர்பார்க்குறது இல்லை, அதாவது தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா இருக்கிற சங்கட தீர்மானம் கண்டிப்பாக தீராது. ஏன்னா கூட இருக்கிறவனே குழி பறிப்பான். சனியே உன்னை எந்த வகையில் உங்களை தள்ளி விடுமுன்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அதனால் என்னென்னா முடிஞ்ச வரைக்கும் எது செய்தாலும் கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யுங்க. பூர்வீக சொத்து கொஞ்சம் தாமதமாகும். 2வது தாய் வழி சொத்து கொஞ்சம் வரும், லேட்டாகும். மனைவி வகையில் ஏதாவது ஆதாயம் இருக்குதுன்னா கண்டிப்பாக மனைவி வகையில் மட்டும்தான் இப்போதைக்கு உங்களுக்கு நன்மை இருக்குது. மனைவி பேச்சு நன்மை, மனைவி வகையில் சொத்து ஆதார நன்மை. அவங்களால பார்த்தீங்கன்னா காசு பணம் 10 ரூபா டக்குன்னு கேட்டாங்கன்னா கூட உங்கள் மனைவி வகையில் மட்டும்தான் இப்போதைக்கு உங்களுக்கு கிடைக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா 100% இந்த மேன ராசிக்காரங்களுக்கு எதிர்பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா, எதை சாப்பிட்டா நம்ம பெத்தம் தெளியுமோ அப்படின்ற இடத்துல இருக்கும்போது முழுக்க ஆதரவு என்னென்னா கணவனுக்கு மனைவி,
மனைவிக்கு கணவன், இவங்க 2 பேர்த்தோட ஆதரவு இருக்கும் தவிர சொந்த பந்த ஜாதி ஜனம் 1 மணி நேரத்துக்கு ஒரு மூட்டை அரிசி, ஒரு ஆட்டுக்கடை வெட்டி போட்டால் சாப்பிட்றதுக்கு ஆள் இருக்கிறாங்க. ஆனால் கை தவறி கீழே விழுந்துட்டா கை பிடிச்சி தூக்குறதுக்கு உங்களுக்கு யாரும் இல்லை. இப்போதைக்கு உங்கள் நிலைமை என்ன அப்படின்னா, நம்ம எப்போ நல்லா இருப்போம்? 23ல் பட்ட கஷ்டம் போதும், 24ஆவது நம்ம நல்லா இருப்போமா? கண்டிப்பாக நல்ல நேரம் இருக்குங்க. ஆனால் 7 சனி இருக்கிறதுனால நான் சொன்ன மாதிரி திருநள்ளாறு போங்க, சனி பகவானை வழிபடுங்க, செய்கிறத பொறுமையாக செய்யுங்க. சரிங்களா? சுப வேறையும் பண்ணுங்க. தயவு செய்து நான் கேட்குறது ஒன்று தான், சுப வேறையும் பண்ணுங்க. கையில் காசு இல்லைன்றதுனால விட வேண்டாம். கடன் உடனே பட்டாவது ஏதாவது ஒரு முதலீடு பண்ணிவிடுங்க. அதாவது சனி யாருன்னா குசலக்காரகன். சனி நம்மளை பார்க்கும்போது என்ன பண்ணுவான்னா, ஏதோ ஒரு சோதனை கொடுப்பான். நாம் நல்லா இருந்தால் சோதனை கொடுப்பான். நம்ம கடனாக இருந்து கஷ்டப்பட்டோம்னா, ஆல்ரெடி இவங்களே கஷ்டப்படுறாங்க, இவங்களை நம்ம ஏன் தொந்தரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் போயிடுவார். சரிங்களா? அதனால் என்ன அப்படின்னா, சனி பகவானுக்கு எதிர்பார்ப்பு பிடிக்காது. அதனால் கிணறு வெட்டுறது, போரு போடுறது, வண்டி புதுசாக எடுக்கிறது, இது மாதிரிலாம் வேண்டாம். இருக்கிறத வச்சுக்கிட்டு ரன்னிங் பண்ணுங்க, அதுதான் புத்திசாலித்தனம். சரிங்களா? ஆனால் மெயினாக இந்த மகர ராசி, கும்பராசி, மீன ராசி, இந்த 3 ராசிக்காரர்களுக்கு இப்போ 7 சனி நடக்கிறதுனால நின்று நிதானமாக போகணும். பொறுமை தேவை, அவசரப்படக்கூடாது. மொத்த ஜாதகம் பார்த்துட்டு ஒரு காரியம் செய்கிறது நல்லதுங்க. ஆனால் 2024 மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, சரியில்லைன்னு சொல்ல முடியாது. ராகு உங்கள் ராசியில் உட்காந்துருக்கிறாரு, அது ஒரு வகையில் உங்களுக்கு நன்மை. ஏன்னா ராகு பார்க்கும்போது உங்கள் வீட்டில் உட்காந்துருந்தாலும் கேது தான் உங்களை பார்க்குறாரு. ஏன்னா ராகு கேதுவுடைய பார்வை 3, 7, 11. அப்படி பார்த்தீங்கன்னா, அதாவது மேச ராசியிலிருந்து மீன ராசிக்கு வந்த ராகு பகவான் 3ஆம் இடமா பார்த்தீங்கன்னா மகரமும், 7ஆம் இடமா கன்னியும், 11ஆம் இடமா ரிஷப ராசி பார்க்குறாரு. கேது பகவானை தான் 3ஆம் இடமா கடகராசியும், 7ஆம் இடமா மீன ராசி உங்கள் ராசியும், 11ஆம் இடமா விருச்சிக ராசி பார்க்குறாரு. அப்போ உங்கள் ராசியில் ராகு உட்கார்ந்தாலும் பார்வை பார்க்குறது என்னமோ கேது தான் பார்க்குறாரு. அதனால் சுமாராக தான் இருக்குமா தவிர பெருசாக சொல்லிக்க முடியாதுங்க. பயப்பட தேவையில்லை. சனி பார்க்கும்போது 2ஆம் இடத்துல பார்க்குறதுனால குடும்பத்தை பார்க்குறாரு. அதனால் அடிக்கடி உடல் உபாதைகள், கொஞ்சம் மருந்து மாத்திரை செலவுகள் கொடுப்பாரு. சரிங்களா? ஏன்னா சனி கும்பத்தில் ஜென்ம சனியாக இருந்து உங்கள் ராசி 2ஆம் இடம் பார்க்குறாரு இல்லைங்களா? அதனால் உடல் உபாதைகள் சின்ன சின்ன தொந்தரவு வரும். கொஞ்சம் ஹெல்த்து சின்னதாக இருக்கும்போதே பார்த்துக்கிறது நல்லது. குரு பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா இப்போ ஏப்ரல் முடிஞ்சு மே மாதம் 2ஆம் தேதி 3ஆம் இடத்துக்கு போவார். அப்போ 3ஆம் இடத்துக்கு போனாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன் 2ஆம் இடத்துல இப்போ குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. குடும்பஸ்தானம், தனஸ்தானம் இன்றைக்கி இதெல்லாம் பார்த்துட்ருக்கிறாரு. கல்வி ஸ்தானத்தை பார்க்குறாரு. அதனால் 2ல் இருக்கிறத விட 3க்கு போனால் ஓரளவுக்கு நல்லா இருப்பார். மொத்தத்தில் என்னென்னா இந்த 2024 ஒரு 65, ஒரு 70% நல்லா இருக்குதுங்க. கொஞ்சம் நின்று நிதானமாக பார்த்து இருக்கிறது கண்டிப்பாக நல்லது. சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? இது போக உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னோட காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு என் மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.